எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏய், இங்கே தானே இருக்க? எங்கேருந்து நான் சொல்கிறத கேட்டுட்ருக்க? பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்கு, நான் ஒன்றை பற்றி தான் பேசுகிறேன். நான் பேசுகிறது எல்லாத்தையும் நீ கேட்டுக்கிட்டு இருக்கல. ஒரு கை எல்போ உடச்சதுக்கப்புறமாவும் நீ திருந்த மாட்டேங்கிற. இருக்கட்டும். ஆனால் எனக்கும் இன்ஜுரி இருக்குது. நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன். உன்னுடைய பச்சை துரோகத்தினால நான் சாம்பியன்ஷிப்பை இழந்தேன். ஆனால் நான் சண்டையிட்டேன் பற்றியா? நீ சண்டையிட்டியா? உண்மையை சொல்லணும்னா நீ பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லாத. அப்போ சிஎம் பாங்குடைய தீ மியூசிக் ஒழிக்குது. எங்கடா நிற்கிறான்னு பார்த்தா ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு என்னத்தான் தேடுறியா? வாப்பா வா, உனக்காக தான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லார். கடுப்பான ட்ரூ மேக்கின்டையர் சிஎம் பாங் இருக்கிற இடத்த நோக்கியே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா சிஎம் பாங் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்ட்டு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு போயிட்டாரு. எங்கடா நிற்கிறான்னு பார்த்தா இப்போ சிஎம் பாங் ரிங்குக்கு வந்துட்டாரு. ஏய் ட்ரூ, நான் கொஞ்சம் பேச போகிறேன். நீ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்ல. பட் ஆனால் நான் பேச போகிறது வெறும் 5 நிமிஷம். அதாவது உன்னுடைய டைட்டில் ரெஜின் இருக்குது பற்றியா, அதை விட நான் கம்மியாக பேசி முடிச்சிடுவேன். நீ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு 5.4 செகண்ட் தானே வின் பண்ணி வச்சுருந்த உன் டைட்டில், அதை விட கம்மியாக நான் பேசி முடிச்சிடுவேன். அதனால் நீ கவலைப்படாத. ட்ரூ மேக்கின்டையர், நீ உண்மையிலேயே ஒரு அக்கந்திக்கான நல்ல ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதே ரெஸ்லர்ஸ் நீ இப்போ ஒரு எடகா போடாளி, அதிகமாக பேசுகிறவன், முக்கியமாக பொறாமப்படுறவன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மை என்னென்னா அதுதான் உன்னுடைய சுய ரூபம். அது இப்போ உள்ள மக்களுக்கு இப்போ தான் தெரியுது. உன்னை ரசிகர்கள் ரசிக்கிறாங்களா? நீ உண்மையை தான் பேசுகிற, நீ பேசுகிறத நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் உண்மை என்னென்னா ரசிகர்கள் யாருமே உன்னை வான் பண்ணலை. நீ எதுக்கு வார, எதுக்கு போகிற, எதுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் கேட்குறாங்க. உன்னை யாருமே நேசிக்கலை, உன்னை யாருமே விருப்பமும் செய்யலை. எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஆமாம், அது என்னை பற்றி தான் பேசுகிறாங்க. நீ என்னோடய எல்போ உடச்சேன்னு சொன்னல, என் எல்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அது எவ்வளோ சீக்கிரம் ஜாயிண்ட் ஆச்சு தெரியுமா? நீ டைட்டில் வின் பண்ணுவேன்னு சொன்னல, அதாவது என்னுடைய ட்ரீமை உடச்சி என் டைட்டில் நீ வின் பண்ணி தோற்று போனிய, அதுக்குள்ளே என்னுடைய இன்ஜுரி கிளியர் ஆகிட்டுப்பா. உன்னுடைய டைட்டில் ரேஜினை விட கம்மியாயிருச்சு. அதனால் கவலைப்படாத. பெஸ்ட் இன் த வேர்ல்டு இன்ஜுரியெலாம் முடிச்சு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஓவால் ஏன் பக்கம் ஆட்டணும்னு நினச்சவன் ஏன் ஒட்ட நறுக்கிடுவான் பார்த்துக்க. எப்படி